பிரைஸ் தி லார்ட். ஆத்துமனங்குறம் பைபிள் இன்சைட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் தேவனுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் நிறைய வசனங்களை பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை கூட பார்த்து நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அர்தசஷ்டா ராஜாவுடைய ராஜ்யபாரத்தில் நெகேமியா பான பாத்திரக்காரனாக இருக்கிறார். ஒரு நாள் அவருடைய சகோதரி ஒருவன் அனானி வந்து, எருசலேம் பட்டணம் பாழாய் கிடக்கிறது, ஜனங்கள் மகா நிந்தையும் தீங்கை அனுபவிக்கிறார்கள், அலங்கங்கள் இடிபட்டு கிடக்கின்றன, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கின்றன என்று சொல்லி பாரத்தை பகிர்ந்து கொள்கிறான். இதை கேட்ட பொழுது நெகேமியா உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். இப்படியாக நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. 5 மாதங்கள் கடந்து விட்டது. நெகேமியா அந்த பாரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ராஜா அவனை பார்த்து கேட்கிறான், நெகேமியாவே, நீ துக்கமுகமாயிருப்பது என்ன? உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே, இது மனதின் துக்கமே என்று வேறொன்றும் இல்லை என்று சொல்லி நெகேமியாவிடம் ராஜா கேட்கிறான். அப்பொழுது நெகேமியா, ராஜாவே, என் பட்டணம் பாழாய் கிடக்கிறது, என் தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டும் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டும் ஜனங்கள் நிந்தைக்குள்ளாயிருக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமாயிருப்பது? நான் துக்கமுகமாய் இராமல் இருப்பது எப்படி என்று சொல்லி கேட்கிறான். உடனே ராஜா சொல்லுகிறான், உன் காரியம் என்ன? நெகேமியாவே, உன் காரியம் என்ன என்று சொன்ன பொழுது, இப்பொழுதுதான் ஒரு காரியத்தை நாம் பார்த்து நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். வசனம் இப்படியாக சொல்கிறது. 4வது வசனம் 2ஆம் அதிகாரத்தில், நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பதாகவே நெகேமியா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்வளவு நல்ல அழகான காரியத்தை ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். அன்னைக்கு பாருங்க, நெகேமியாவுக்கு அந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அது அனுகூலமாகிறது, ராஜாவுடைய கண்களில் தயை கிடைக்கிறது, பரலோகத்தின் தீர்மானங்களும் திட்டங்களும் அழகாக நிறைவேற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு காரியங்களை எடுத்து வைப்பதற்கு முன்பதாக, அது சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனுக்கு முன்பாக நம் ஜெபத்தோடு ஜெபித்து அதை செயல்படுத்தும் போது கர்த்தர் அதற்கு கிருபை தருகிறார், அதை சகாயம் கிடைக்க பண்ணுகிறார். எப்பொழுதும் ஜெபி பண்ணுவோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.